ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் எல்லாருக்கும். நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளோட ரேஷன் கார்டு தொலைஞ்சிருந்தால் அதாவது தொலைஞ்சி அல்லது மிஸ் ஆகிருந்தால் நம்ம ரீப்ரிண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்து நம்ம புதுசாக நம்ம வீட்டுக்கே ரேஷன் கார்டு வர்ற மாதிரி நம்ம ரெக்வஸ்ட் கொடுத்துக்கலாம். அது எப்படி நம்ம பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் அதுக்கு கூகுள் குரோமில் டிஎன்பிடிஎஸ் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், வந்ததை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் உங்களுக்கு அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் டிஎன்பிடிஎஸ் கூகுள் குரோமில் ஓப்பன் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அஃபிஷியல் வெப்சைட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் பயனாளர் நுழைவு அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அந்த தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோமே இப்போ உங்களுக்கு உங்களோட ஃபோன் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, நம்மளோட ஸ்மார்ட் கார்டு பதிவு பண்ண ஃபோன் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நம்பர் இங்கே நம்ம அடிக்கணும். அடிச்சுட்டு கீழே கேப்சா கோட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த தான் அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு பதிவு செய் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அந்த தான் நீங்கள் இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு நம்மளோட ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்ம இங்கே அடிச்சுட்டு நம்ம பதிவு செய் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணணும். ஓகே, ஓடிபி வந்துருச்சு. இப்போ நம்ம ஓடிபியை அடிச்சுட்டு நம்ம பதிவு செய் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோமே இப்போ உங்களுக்கு உள்ள உங்களோட டீட்டெயில் எல்லாமே வரும். உங்களோட குடும்ப அட்டை எண், அதுக்கப்புறம் நம்மளோட அட்ரஸ்ஸு, நம்மளோட எத்தனை மெம்பர் இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே வரும். இதெல்லாம் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் கீழே மின்னணு அட்டை கோப்பு பதிவிறக்கம் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அந்த தான் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ ரேஷன் கார்டு உங்களுக்கு தொலைஞ்சிருச்சு பார்த்தீங்களா, இப்போதைக்கு யூஸ் பண்ணுறதுக்காக இந்த டவுன்லோட் பண்ணி நம்ம பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, இப்போ புதிய அதாவது ஸ்மார்ட் கார்டு புதுசாக ரீப்ரிண்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். அதில் நகல் மின்னணு குடும்ப அட்டை அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் புதிய கோரிக்கை அப்படிங்கிறத ரைட் சைடுக்கு பார்த்தீங்களா, அந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோமே இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம 50 ரூபா ஃபீஸ் கட்டணும். ஃபீஸ் கட்டி நம்ம ரெக்வஸ்ட் கொடுத்தோம்னா நம்மளுக்கு வீடு தேடி நம்மளுக்கு ஸ்மார்ட் கார்டு நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணி நம்மளுக்கு அனுப்பிடுவாங்க. இதில் நம்ம பணம் செலுத்தினவுமே முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, அந்த பேமெண்ட்டு அக்னாலஜ்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு நம்பர் இருக்கும், அது நம்ம டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம அதில் ஃபுல் பண்ணுறது எப்படி ஃபுல் பண்ணணும்னா, நம்ம குடும்ப அட்டையில் இருக்கிற மாதிரியே நம்ம குடும்ப தலைவரின் பெயர், அதுக்கப்புறம் குடும்ப அட்டையோட 12 இலக்க எண், அதுக்கப்புறம் கைபேசி எண், மாவட்டம், அப்புறம் எவ்வளோ தொகை அப்படிங்கிறத நம்ம அடிக்கணும். அப்புறம் பணம் செலுத்தும் போது நம்மளோட சுய விவரங்கள்லாம் கரெக்டாக அடிக்கணும். நம்மளோட ஃபோன் நம்பர், மின்னஞ்சல் நம்பர், அதாவது மின்னஞ்சல் முகவரி, டேட் ஆஃப் பர்த், இது பூரா அடிக்கணும். கீழே பிரகடனம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு பணம் செலுத்து அப்படின்ட்டு பார்த்தீங்களா, எல்லோ கலரில், அந்த தான் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோமே இந்த மாதிரி உங்களுக்கு எஸ்பிஐ செலான் ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட பேமெண்ட் டீட்டெயில் இதில் அடிக்கணும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்மளோட ஸ்மார்ட் கார்டில் எடுக்கிற மாதிரி நம்மளோட பேர் நம்ம அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்மார்ட் கார்டு நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் ஆஃப் ரேஷன் கார்டு அப்படின்ட்டு பார்த்தீங்களா, நம்ம ரேஷன் கார்டில் பதிவு பண்ண நம்மளோட ஃபோன் நம்பர் இதில் அடிக்கணும். இதில் முன்னாடி +91 அந்த இதெல்லாம் போடாதீங்க. ஃபோன் நம்பர் 10 டிஜிட் நம்பர் இதில் அடிக்கணும். அதுக்கப்புறம் நம்மளோட டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே 50 ரூபா பணம் கட்டணுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வரும். அதுக்கப்புறம் கீழே நம்மளோட என்டர் யுவர் டீட்டெயில் அப்படிங்கிறது வருது பார்த்திங்களா, இதில் உங்களோட பேர், அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் நம்ம அடிக்கணும். ஓகே, டேட் ஆஃப் பர்த் அடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஃபோன் நம்பர், நம்மளோட ஃபோன் நம்பர் இதில் அடிக்கணும். அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இமெயில் ஐடி இருக்குது பார்த்திங்களா, நம்மளோட இமெயில் ஐடி நம்ம அடிச்சுக்கலாம். இப்போ கீழே ஐ ஹாவ் ரீட் அண்ட் அக்ரி தி டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே கேப்சா கோடு அடிச்சுட்டு நெக்ஸ்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணவுமே நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துடும். இதில் பேமெண்ட் டீட்டெயில் காமிக்கும். எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு கீழே நெக்ஸ்ட்டு அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணாமே இப்போ எஸ்பிஐ கலெக்ட் போர்ட்டல் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இதில் நெட் பேங்கிங் மூலியமாக நம்ம பணம் செலுத்தலாம். அப்படி இல்லைன்னா கார்டு பேமெண்ட் மூலியமாக நம்ம அதாவது டெபிட் கார்டு இருந்ததோ அதன் மூலியமாகவும் நம்ம செலுத்தலாம். அப்படி இல்லைன்னா யூபிஐ நம்பர், அதாவது யூபிஐ நம்பரோட ஃபோன்பே,
பேடிஎம், கூகுள் பே இது இருக்குது பார்த்தீங்களா, அதன் மூலியமாகவும் நம்ம வந்து கட்டலாம். இதில் வந்து யூபிஐயில் கட்டுறது ரொம்ப ஈஸி. நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணாமே இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் வந்து QR கோடு அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து QR கோடு வந்து உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த QR கோடை வந்து நீங்கள் வந்து கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் எதில் வேணாலும் நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி நம்ம வந்து 5 நிமிட்ஸ்க்குள்ளே நம்ம வந்து கட்டிடலாம். இப்போ வந்து அந்த QR கோடில் வந்து நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி ஃபோன்பேயில் உங்களோட பின் நம்பர் அடிச்சிங்கன்னா அது வந்து பேமெண்ட் ஆயிரும். இப்போ நீங்கள் பணம் கட்டணுமே அதை வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சுக்கோங்க. பிரிண்ட்டு, அதாவது ரிசிப்ட் வந்து பிரிண்ட் எடுக்கிற ஆப்ஷன் வரும். அந்த இதை நீங்கள் வந்து பிரிண்ட் எடுக்கும்போது சேவ் அஸ் பிடிஎஃப் கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து பிடிஎஃப்பில் சேவ் ஆயிரும். அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பணம் கட்டின பிறகு வந்து நகல் குடும்ப அட்டையினை அச்சிடும் செயல்முறையை செயல்படுத்த அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். அந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கீழே இருக்க வந்தீங்கன்னா நகல் குடும்ப அட்டையை அச்சிடும் செயல்முறையினை தொடரவும், அந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோமே இந்த மாதிரி உங்களுக்கு உங்களோட டீட்டெயிலாக வந்து ஃபுல்லாக ஷோ ஆகும். இதில் வந்து மறுபதிப்பு கோரிக்கை வகை, எதனால் நீங்கள் வந்து மறுபதிப்பு கேட்குறீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து அதில் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். அதாவது அட்டை தொலைந்து விட்டது அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் காரணம் வந்து நம்ம வந்து இதில் இங்கிலீஷ் அல்லது தமிழில் வந்து நம்ம வந்து அடிச்சுக்கலாம். அடிச்சுட்டு கீழே வந்து கட்டண குறிப்பு விவரங்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, நம்ம கட்டணம் கட்டணும் பார்த்தீங்களா, 50 ரூபா, அந்த ரிசிப்டில் இருக்கிற குறிப்பு எண், அதை வந்து ரிசிப்ட் நம்பர் வந்து இதில் அடிக்கணும். அடிச்சுட்டு அதுக்கப்புறம் எந்த தேதியில் நம்ம கட்டணுமோ அந்த தேதியை வந்து நம்ம வந்து அடிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து அந்த நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, ஸ்க்ரீன்ஷாட் அப்படி இல்லைனா டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த கட்டினது, அதை வந்து இங்கே வந்து அட்டாச் பண்ணணும். அட்டாச் பண்ணி பதிவேற்று அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் தொடர அப்படிங்கிறத போட்டிங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து சப்மிட் பண்ணிட்டீங்களா, நீங்கள் வந்து இப்போ வந்து புது ரேஷன் கார்டு வந்து ரீப்ரிண்ட் பண்ணுறதுக்கு ரெக்வஸ்ட் அவங்களுக்கு போயிடும். அவங்க வந்து அதை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ரீப்ரிண்ட் எடுத்து அதாவது வீட்டு அட்ரஸ்க்கே வந்து உங்களுக்கு ஸ்மார்ட் கார்டு வந்து அனுப்பி விட்ருவாங்க.